Good morning students. நம்ம இப்ப exercise 2.5 ல 9th sum பார்க்கலாம். 9th sumல என்ன கேட்டிருக்காங்கன்னா find x, y and z given that the numbers x, 10, y, 24, z are in AP ன்னு கொடுத்திருக்காங்க. இப்போ என்ன கொடுத்திருக்காங்கன்னா x, 10, y, 24, z இதெல்லாம் வந்து AP ல இருக்குன்னு கொடுத்திருக்காங்க. are in AP. AP னா காமன் டிஃபரன்ஸ் சேம்னு நமக்கு தெரியும் இல்லையா? இப்போ இது மூணுத்தையும் எடுத்து கம்பேர் பண்ணோம்னா ரெண்டு வேரியபிள்ஸ் இருக்கு, ஒரே ஒரு நம்பர் இருக்கு. அந்த மாதிரி இருந்தால் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. இப்போ பாரு, இந்த 3 டேர்ம்ஸையும் எடுத்துக்கிட்டேன்னா இதில் ரெண்டு நம்பர் இருக்கு, ஒரே ஒரு வேரியபிள் இருக்கு. இதை வச்சு போட்டோம்னா நம்ம ஈஸியாக சம் போட்டுடலாம், ஒய்யோட வேல்யூ கிடைச்சிடும். இப்போ இதை மட்டும் எடுத்துக்கோ, 10, y, 24 ஆர் இன் ஏபி. இது 5 நம்பரும் ஏபியாக இருந்துச்சுன்னா இந்த 3 நம்பரும் ஏபியாக தான் இருக்கும். ஏபினா காமன் டிஃபரன்ஸ் சேம்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? T2 மைனஸ் T1 T3 மைனஸ் T2 ஈக்குவல். இப்போ இதுலேயே போட்டிங்கன்னா இதுக்கு பேர் T2, இது T3, இதை T4னு போட்டுக்கிட்டிங்கன்னா T3 மைனஸ் T2 T4 மைனஸ் 3யும் ஈக்குவல் தான். அப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம். இப்போ இங்கே T2 என்ன இருக்குன்னா y மைனஸ் 10 இஸ் ஈக்குவல் டு 24 மைனஸ் y எல்லாம் ஒரு சைடு, நம்பர்லாம் ஒரு சைடு கொண்டு போயிடுவோமா? இந்த மைனஸ் y இந்த சைடு வந்துச்சுன்னா ப்ளஸ் y ஆகிடும். இந்த மைனஸ் 10 அந்த சைடு போனுச்சுன்னா ப்ளஸ் 10. ஒய்யும் ஒய்யும் ஆட் பண்ணோன்னா 2y இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா 34. இப்போ y இஸ் ஈக்குவல் டு 34 டிவைடட் பை 2 கேன்சல் பண்ணோன்னா 17. ஒய்யோட வேல்யூ 17ன்னு கிடைச்சிருச்சு. இப்போ பாரு, எக்ஸு 10, ஒய்யோட வேல்யூ 17, அடுத்தது 24, அடுத்தது இசட். இப்போ இதுலேருந்து நம்ம டி என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாரு, 10ஓட எதை ஆட் பண்ணால் 17 வரும்னா 7 ஆட் பண்ணால், 17ஓட ஒரு 7 ஆட் பண்ணால் 24. டிக்கு ஃபார்முலா என்னென்னா T2 மைனஸ் T1 T3 மைனஸ் T2 எல்லாமே போட்டுக்கலாம். இப்போ இங்கே T3 மைனஸ் T2 போட்டோன்னா 17லேருந்து 10 மைனஸ் பண்ணோன்னா 7. டியோட வேல்யூ என்ன கிடச்சிருச்சுன்னா 7ன்னு கிடச்சிருச்சு. நமக்கு என்ன வேணும்னா எக்ஸோட வேல்யூ, இசட்டோட வேல்யூ, ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஃபைண்ட் எக்ஸ் ஒய் இசட்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸோட வேல்யூ, ஒய்யோட இசட்டோடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். எக்ஸோட வேல்யூ வேணும்னா 10க்கு முன்னாடி உள்ள நம்பர் போடணுமா? அதனால் 10லேருந்து ஒரு 7 மைனஸ் பண்ணணும். 10லேருந்து 7 மைனஸ் பண்ணோன்னா 3. இப்போ இசட்டோட வேல்யூ வேணும்னா 24க்கு அடுத்த நம்பர் இல்லையா? அப்போ 24ஓட ஒரு 7 ஆட் பண்ணணும். அப்போ இசட்டோட வேல்யூ என்னென்னா 31. இப்போ பாரு, இங்கே போட்டோன்னா 3, 10, 17, 24, 31 எல்லாமே ஏபி. 3ஓட 7 ஆட் பண்ணால் 10, 10ஓட 7 ஆட் பண்ணால் 17, 17ஓட 7 ஆட் பண்ணால் 24, 24ஓட 7 ஆட் பண்ணால் 31. ஓகே, திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன் பாரு. இந்த நடுவில் உள்ள 3 டேர்ம்ஸை வச்சுட்டு ஒய்யோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். T2 மைனஸ் T1 இஸ் ஈக்குவல் டு T3 மைனஸ் T2 ஏபியில் இருக்கிறதுனால அதை வச்சுட்டு 2y இஸ் ஈக்குவல் டு 34னு வருது. ஒய்யோட வேல்யூ 17. ஒய்யோட வேல்யூ இங்கே அப்ளை பண்ணோன்னா இதை வச்சுட்டு டி என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். டி என்னன்னா 7. காமன் டிஃபரன்ஸ் 7 இருக்குது. இந்த 7 வச்சுட்டு எக்ஸோட வேல்யூ வேணும்னா 10க்கு முன்னாடி உள்ள நம்பர் கண்டுபிடிக்கணும், அப்படின்னா மைனஸ் பண்ணணும். இசட் வேணும்னா 24க்கு அடுத்த நம்பர் வேணும், அப்படின்னா ப்ளஸ் பண்ணணும். போட்டோன்னா எக்ஸோட வேல்யூ, ஒய்யோட வேல்யூ ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம், இசட்டோட வேல்யூ கிடச்சிருச்சு. ஆன்சர் எழுதும்பொழுது எக்ஸ் ஈக்குவல் டு 3, y equal to 17, z equal to 31 போட்டு பாக்ஸ் வந்து போட்டுரும். x, y, z ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, 10th சம்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோல 10 சீட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ரோல 10 சீட் இருக்கு. ஒவ்வொரு அடுத்தடுத்த ரோவும், இப்போ இதில் 10 இருந்துச்சுன்னா அடுத்த ரோல 12 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 2 additional seats then it's front row. அதுக்கு ஃப்ரண்ட் ரோல இருக்கிறத விட 2 அடிஷ்னல் அதிகமாக. இதில் 10 இருந்துச்சுன்னா இதில் 12 இருக்கும். இதில் 12 இருந்துச்சுன்னா அடுத்ததில் 14 இருக்கும். 14 இருந்துச்சுன்னா அடுத்ததில் 16. இந்த மாதிரி அதிகமாகிட்டே போகுது. இந்த மாதிரி எத்தனை ரோஸ் இருக்குதுன்னா 30 ரோஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. 30 ரோஸ் இருந்துச்சுன்னா அந்த லாஸ்ட் ரோ 30th ரோல எவ்வளவு சீட்ஸ் இருக்கும்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஹவு மெனி சீட்ஸ் ஆர் இன் லாஸ்ட் ரோ அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இது ஒரு ஏபி. ஃபஸ்ட்டில் எவ்வளோ இருக்குதுன்னா 10 இருக்குது, அடுத்ததில் எவ்வளோ இருக்குன்னா 12, அடுத்ததில் 14,
அடுத்ததுல 16 இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டே போறதுனால 2 ஆட் பண்ணிட்டே போறதுனால இது ஒரு AP. This is an AP. 30th ரோல எவ்வளவு இருக்குன்னு இருக்காங்க இல்லையா? 30th ரோனா T30 கண்டுபிடிக்கணும். Tnக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா? அந்த Tn ஃபார்முலாவை அப்ளை பண்ணி T30 என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ரோ நம்பர் 30ல ஃபர்ஸ்ட் ரோல 10, செகண்ட் ரோல 12, தேர்ட் ரோல 14, அந்த மாதிரி 30th ரோல எவ்வளவு இருக்குன்னு கேட்டிருக்காங்க. T30. இப்போ இதை வச்சுட்டு A என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். A equal to 10. D is equal to 2 ஆட் பண்ணிட்டு போறதுனால 2. N equal to 30. Tnக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா? A plus n minus 1 into D. இந்த ஃபார்முலால அப்படியே அப்ளை பண்ண வேண்டியதுதான். T30 is equal to A ஓட வேல்யூ 10 plus 30 minus 1. என்னோட வேல்யூ 30. 30 minus 1 into D வந்து 2. இப்போ 10 plus 30ல 1 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 29 into 2. ஏற்கனவே சொன்ன மாதிரி மல்டிப்ளிகேஷன் தான் ஃபர்ஸ்ட் செய்யணும், அப்புறம் தான் அடிஷன் செய்யணும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு மல்டிபிள் பண்ணினா தப்பா போயிடும் ஆன்சர். அதனால கவனமா போடு. முதல்ல பிராக்கெட்ல உள்ளதை போட்டாச்சு, அடுத்தது மல்டிப்ளிகேஷன் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணணும். மல்டிபிள் பண்ணு 58. 58ஐயும் 10ஐயும் ஆட் பண்ணோம்னா 68. அப்ப 30th ரோல எவ்வளவு சீட்ஸ் இருக்கும்னா 68 seats. 68 seats are in 30th row அப்படின்னு எழுதிடலாம் ஆன்சர். ஓகே, 11th question பாரு. 3 consecutive terms are in AP ன்னு கொடுத்திருக்காங்க. Sum of 3 consecutive terms are in AP is 27 ன்னு கொடுத்திருக்காங்க. இந்த 3 consecutive numbersனா 3 numbers அடுத்தடுத்தது இருக்கும். இப்போ நடுவுல ஏன்னு வச்சுக்கோ. இதுக்கு முன்னாடி என்ன இருக்கும்னா ஏல இருந்து ஒரு D மைனஸ் பண்ணோம்னா இது வரும். அடுத்த நம்பர் வேணும்னா ஏல இருந்து D பிளஸ் பண்ணணும். 3 consecutive termsனா நீ இது இப்படி தான் எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா தான் A ஓட வேல்யூ உனக்கு உடனே கிடைக்கும். அதுக்காக let 3 consecutive terms are A minus D, A plus D அப்படின்னு எடுத்துக்கிறோம். அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா சம் வந்து 27 ன்னு கொடுத்துருக்காங்க. சம்னா அடிஷன் இல்லையா, எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். எதாவது ஆட் பண்ணணும்னா A minus D, A plus D 3ஐயும் ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா 27. இதில் A 3A இருக்கிறதுனால 3A. இந்த ப்ளஸ் டியும் மைனஸ் டியும் கேன்சல் ஆகிடும். டியில் டி போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 0. 27. ஏயோட வேல்யூ என்னன்னா 27/3. கேன்சல் பண்ணோன்னா 9 டைம்ஸ் வரும். ஏயோட வேல்யூ 9. இது சம் போட்ட உடனே ஏயோட வேல்யூ 9 கிடைக்குது இல்லையா, அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். ஏபியில் இருந்துச்சுன்னா காமன் டிஃபரன்ஸ் டி அவ்வளோதான். அதனால இதுக்கு முன்னாடி உள்ளதுக்கு ஒரு நம்பரை மைனஸ் பண்ணிக்கணும், இதுக்கு பின்னாடி உள்ளதுக்கு ஒரு நம்பரை ஆட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி எடுத்துக்கணும். இப்போ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ராடக்ட் 288ன்னு கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட்னா மல்டிபிள் பண்ணணுமா? எதை மல்டிபிள் பண்ணணும்னா இந்த 3 நம்பர்ஸ் எடுத்துருக்கணும்ல, அந்த 3 நம்பர்ஸையும் மல்டிபிள் பண்ணணும். A minus D into A into A plus D is equal to 288. இந்த ஏவை மட்டும் தனியாக வச்சுக்கோ. A plus D-ஐயும் A minus D-ஐயும் மல்டிபிள் பண்ணினா ஃபார்முலா என்னன்னா A squared minus D squared. A plus D into A minus D க்கு ஃபார்முலா என்னன்னா A squared minus B squared. இங்கே B இல்லை D இருக்கிறதுனால A squared minus D squaredனு போட்டுக்கோ. is equal to 288. ஏயோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கிறோம் இல்லையா, என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம்னா 9. A is equal to 9. 9 அப்ளை பண்ணோன்னா 9 into 9 squared minus D squared is equal to 288. மல்டிப்ளிகேஷனாக இருக்கிற 9 அந்த சைட் போனுச்சுன்னா டிவைட் ஆகிடும். 9 9s are 81 minus D squared is equal to 288 divided by 9. 1 9 is 9, 3 9s are 27, balance 1, 2 9s are 18, 32 வந்துருச்சு. இப்போ 81 minus D squared is equal to 32. நமக்கு வேண்டியது D squared தான். ப்ளஸ் D squared அந்த சைட் போனுச்சுன்னா மைனஸ் D squared ப்ளஸ் 32 இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் 32 is equal to D squared. இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம்னா 49 வருமா? D squared is equal to 49னா Dக்கு 2 வேல்யூஸ் என்னன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 7. ப்ளஸ் 7 ஒரு வேல்யூ இருக்கும். 7 7s are 49, மைனஸ் 7 into மைனஸ் 7 49 தான். ஓகே, அப்போ டிக்கு 2 வேல்யூ கிடச்சிருச்சு. ஏக்கு வந்து ஏற்கனவே 9ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். A equal to 9, D is equal to plus 7ன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா
இந்த 3 நம்பர்ஸ் என்ன எடுத்துக்கிறோம்? 3 நம்பர்ஸ் ஃபைண்ட் தி 3 நம்பர்ஸ் தானே கேட்டிருக்காங்க. 3 டேர்ம்ஸ் என்ன எடுத்துக்கிறோம்னா a minus b a plus b ன்னு எடுத்துக்கிறோமா? a க்கு பதிலா 9 அப்ளை பண்ணு. 9 minus 7 9 plus 7 that is equal to 9 ல 7 போயிடுச்சுனா பேலன்ஸ் 2 9 16. இது இன்க்ரீசிங் AP. அடுத்தது a is equal to 9 d க்கு வந்து -7 ஒரு வேல்யூ கிடைச்சிருக்குதுல, அதையும் நீ அப்ளை பண்ணணும். ரெண்டுமே போட்டினா தான் உனக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். நீ இதை மட்டும் போட்டு விட்டுட்டீங்கன்னா ஒரு மார்க் கம்மி பண்ணிடுவாங்க. அதுக்கு அதே ஃபார்முலா தான் a minus b a plus b. அப்போ 9 minus -7 9 9 minus 7 9 plus 7 9 9 minus 7 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 69 2. இது வந்து இன்க்ரீஸ் ஆகிற AP, இது டிக்ரீஸ் ஆகிற AP. இது ரெண்டும் வேற வேற, ஒரே நம்பர் தானே மாற்றி போட்டிருக்கோம்னு நினைக்காத. அது இன்க்ரீஸ் ஆகிற AP, இது டிக்ரீஸ் ஆகிற AP. ஓகே, அடுத்தது 12th sum பாரு. The ratio of 6th and 8th term of an AP is 7:9 கொடுத்திருக்காங்க. ரேஷியோனா டிவைடட் பை போட்டு போடணும். T6 டிவைடட் பை T8 is equal to 7/9. இதை வச்சுட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியுமோ அதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா அவங்க கேட்டிருக்க கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலாம். இப்போ TNக்கு ஃபார்முலா போடணுமா? TNக்கு என்ன ஃபார்முலானா a plus n minus 1 into d. a plus nக்கு பதிலாக இங்கே 6 இருக்கிறதுனால 6 minus 1 into d divided by a plus இங்கே 8 இருக்கிறதுனால 8 minus 1 into d is equal to 7 divided by 9. நீ வேணா இந்த இடத்துல சைடில் ஃபார்முலா எழுதிக்கோ. Tn is equal to a plus n minus 1 into d. இதில் நமக்கு ஏவும் தெரியாது டியும் தெரியாது, n மட்டும்தான் தெரியும். ஏன்னா 6th டேர்ம்னு கொடுத்துருக்கிறதுனால என்னோட வேல்யூ 6, 8th டேர்ம்னு கொடுத்துருக்கிறதுனால என்னோட வேல்யூ 8. இப்போ a plus 6ல் 1 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 5dயா, a plus 8ல் 1 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 7d is equal to 7 divided by 9. இப்போ இங்கே டிவைடாக இருக்கிற 9 இந்த சைட் போணுச்சுன்னா மல்டிபிள் ஆகும், இங்கே டிவைடாக இருக்கிறது அந்த சைட் போணுச்சுன்னா மல்டிபிள் ஆகும். கிராஸ் மல்டிபிள் பண்ணும். a plus 5d is equal to 7 into a plus 7d. மல்டிபிள் பண்ணோம்னா 9a plus 5 9s are 45. d is equal to 7a plus 7 7s are 49d. a எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துரு, d எல்லாம் ஒரு சைடு கொண்டு போ. ஏற்கனவே 9a இருக்கு, இங்கே ப்ளஸ் a இந்த சைடு வந்துச்சுன்னா 7a இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் 7a. இங்கே 49d இருக்கு, இங்கே ப்ளஸ் 45 இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் 45d. இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம்னா 9ல் 7 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 2a, 49ல் 45 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 4d. a வேணும். a is equal to 4d divided by 2. மல்டிப்ளிகேஷனாக இருக்கிற 2 இந்த சைடு வந்துச்சுன்னா டிவைட் ஆகும். கேன்சல் பண்ணால் a is equal to 2d. இப்போ அவங்க கொடுத்துருக்கிற கண்டிஷனை வச்சுட்டு நம்ம a is equal to 2dன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறமா அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்க்குறோம். ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் 9th term to 13th termனு கேட்டிருக்காங்க. T9 டிவைடட் பை T13 கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ரேஷியோனா டிவைடட் பை T9க்கு அதே ஃபார்முலா தான். a plus 9 minus 1 into d divided by a plus 13 இருக்கிறதுனால 13 minus 1 into d. இப்போ ஏக்கு நம்ம என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கிறோம்னா 2dன்னு. இந்த இடத்துல 2d அப்ளை பண்ணிடலாமா? 2d plus 9ல் 1 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 8d டிவைடட் பை இந்த ஏவை எடுத்துகிட்டு 2d அப்ளை பண்ணிடலாம். 2d plus 13ல் 1 போயிடுச்சுன்னா 12d. நம்ம இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கோமோ அதை இங்கே அப்ளை பண்ணி போட்டால் தான் சம்முக்கு ஆன்சர் வரும். அதை நீ அங்கே தேவைப்படுற இடத்துல அப்ளை பண்ணிக்கலாம். இது ரெண்டும் லைக் வேரியபிள். 8dயையும் 2dயையும் ஆட் பண்ணோன்னா 10d டிவைடட் பை 12dயையும் 2dயையும் ஆட் பண்ணோன்னா 14d. இந்த dயும் dயும் கேன்சல் ஆகும். 10 டிவைடட் பை 14னா இதை வந்து 2 டேபிளால் கேன்சல் பண்ணலாமா? 5 2s are 10, 7 2s are 14. தட் இஸ் ஈக்குவல் டு 5/7. அப்போ ஆன்சர் என்னன்னா T9 is to T13 is equal to 5:7. அவ்வளோதான், அதான் கேட்டிருக்காங்க. இந்த ரேஷியோ ஆஃப் 9th term and 13th term. 9th termக்கு 13th termக்கு உள்ள ரேஷியோ என்னன்னா 5:7. ஓகே, அடுத்ததா
13th sum பார்க்கலாம். 13th sum என்ன கொடுத்திருக்காங்கன்னா, in a winter season let us take the temperature of Ooty from Monday to Friday. மண்டேல இருந்து ஃப்ரைடே வரையிலும் டெம்பரேச்சர் கனெக்ட் பண்றாங்க. அந்த டெம்பரேச்சர் வந்து எதுல இருக்குதுன்னா ஏபில இருக்குன்னு கொடுத்திருக்காங்க. டெம்பரேச்சர் டு பி இன் ஏபி. ஏபில இருக்கிறதுனால நம்ம மண்டேயோட டெம்பரேச்சரை ஏன்னு வச்சுக்கலாம். டியூஸ்டேயோட டெம்பரேச்சரை A+D, வெனஸ்டேயோட டெம்பரேச்சரை A+2D. ஏபியில் இருந்தால் இந்த மெத்தடில் தான் எழுதிக்கணும்னு சொல்லியிருக்கேன். A+3D, A+4D அப்படின்னு எடுத்துக்கோ. ஃபஸ்ட்டு டே A+A, அடுத்தது A+D, A+2D, A+3D, A+4D. இப்போ இதை வச்சுட்டு என்ன ஒன்று கேட்டிருக்காங்கன்னா, மண்டேலேருந்து வெனஸ்டே வரையிலும் 0 டிகிரியா. மண்டே டியூஸ்டே வெனஸ்டே இது மூணுத்தையும் ஆட் பண்ணோன்னா 0 டிகிரி கிடைக்கும்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வெனஸ்டேலேருந்து ஃப்ரைடே வரையிலும் 18 டிகிரி செல்சியஸ். அப்போ இது வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே இதோடைய டெம்பரேச்சர் ஆட் பண்ணோன்னா 18 டிகிரி செல்சியஸ். இதை வச்சுட்டு இந்த 5 days உடைய டெம்பரேச்சரையும் கேட்டிருக்காங்க. போடலாமா? எப்படி போடுறதுன்னு பாரு. மண்டேவுடைய டெம்பரேச்சர் ஏவா? ஏ. டியூஸ்டே உடையது A+D, வெனஸ்டே உடையது A+2D இஸ் ஈக்குவல் டு 0. இதை வச்சுட்டு லைக் வேரியபிள் ஆட் பண்ணிக்கலாம். ஏ 3A இருக்கிறதுனால ஆட் பண்ணோன்னா 3A. இந்த 2Dயையும் 1Dயையும் ஆட் பண்ணோன்னா 3D இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ 3A இஸ் ஈக்குவல் டு இங்கே இருக்கிற +3D அந்த சைட் போனுச்சுன்னா -3D ஆகும். இந்த 3யும் இந்த 3யும் கேன்சல் ஆகிடும். ஏன்னா மல்டிப்ளிகேஷனாக இருக்கிறது அந்த சைட் டிவைடாக போகுமா, டிவைடாக போய் கேன்சல் பண்ணிக்கலாம். அதை ஒரே ஸ்டெப்லேயே கேன்சல் பண்ணிக்கலாம். A இஸ் ஈக்குவல் டு -D. இப்போ ஏயோட வேல்யூ என்ன கிடச்சிருக்குதுன்னா -Dன்னு கிடச்சிருச்சு. இப்போ அதை அப்படியே இதில் அப்ளை பண்ணிக்கலாம் நமக்கு தேவையான இடத்துல. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே இந்த 3 days உடைய டெம்பரேச்சர் ஆட் பண்ணோன்னா 18 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. வெனஸ்டே உடைய டெம்பரேச்சர் என்னன்னு பாரு, A+2D. தேர்ஸ்டே உடைய டெம்பரேச்சர் A+3D. ஃப்ரைடே உடைய டெம்பரேச்சர் A+4D இஸ் ஈக்குவல் டு 18. இப்போ லைக் வேரியபிள் பாரு, A மூணுத்தையும் ஆட் பண்ணால் 3A. D என்னென்ன இருக்குது? 2D, 3D, 4D. 2 + 3 5, 5 + 4 9. 9D இஸ் ஈக்குவல் டு 18. இப்போ இங்கே A இருக்கிற இடத்துல -D அப்ளை பண்ணிடலாம். சப்ஸ்டிடியூட் A இஸ் ஈக்குவல் டு -D. அப்ளை பண்ணோன்னா 3 × -D + 9D இஸ் ஈக்குவல் டு 18. மல்டிபிள் பண்ணோன்னா -3D + 9D இஸ் ஈக்குவல் டு 18. மைனஸ் பண்ணிக்கலாமா? ரெண்டு ஆப்போசிட் சிம்பிளாக இருக்கிறதுனால மைனஸ் பண்ணோம். 9ல் 3 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 6. பிக் நம்பருக்கு முன்னாடி ப்ளஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் தான் 18. D இஸ் ஈக்குவல் டு 18. மல்டிப்ளிகேஷனாக இருக்கிற 6 இந்த சைட் போனுச்சுன்னா டிவைட் ஆகும். 1 6 is 6, 3 6 are 8. இப்போ டியோட வேல்யூ என்ன கிடச்சிருக்குதுன்னா 3ன்னு கிடச்சிருச்சு. ஏக்கு என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோன்னா -D. இப்போ A இஸ் ஈக்குவல் டு -D எடுத்துட்டு -3. டியோடைய வேல்யூ 3 இல்லையா, அதை அப்ளை பண்ணலாம். இப்போ வரிசையாக போடணுமா? A. சரி, ஓகே. இது வந்து மண்டே. டியூஸ்டேவோடதுக்கு என்னென்னா A+D. ஏயோட வேல்யூ -3. இதுதான் ஏயோட வேல்யூ. -3 + 3. -3ல் +3 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 0. அடுத்தது வெனஸ்டே. வெனஸ்டே வேணுன்னா A+2D. 0வோட ஒரு 3 ஆட் பண்ணணும், 3. தேர்ஸ்டே A+3D. 3யோட ஒரு 3 ஆட் பண்ணணும், 6. ஃப்ரைடே A+4D. இங்கே வந்திருக்கிற 6ஓட ஆன்சரோட 3 ஆட் பண்ணணும், 9. அப்போ மண்டே வந்து -3 டிகிரி செல்சியஸ், 3 டிகிரி செல்சியஸ். டியூஸ்டே 0 டிகிரி செல்சியஸ். வெனஸ்டே 3 டிகிரி செல்சியஸ். தேர்ஸ்டே 6 டிகிரி செல்சியஸ். ஃப்ரைடே 9 டிகிரி செல்சியஸ். இங்கே மண்டேன்னு போட்டுருக்கோம் செல்சியஸ். அவ்வளோதான் ஆன்சர். இப்போ லாஸ்ட் சம் 14th சம் பார்க்கலாம். அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பிரியா earned 50,000 இன் ஃபர்ஸ்ட் மந்த். பிரியா வந்து ஒரு வேலைக்கு போகிறாங்க. அங்கே சேலரி வந்து ஃபர்ஸ்ட் மந்த் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 15,000 கொடுக்குறாங்க. ஒவ்வொரு மந்த்தும் 15,000 கொடுக்குறாங்க. அவங்க எவ்வளோ ஃபஸ்ட் இயர் ஃபுல்லாக அவங்க எவ்வளோ செலவு பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு மந்த்தும் 13,000 செலவு பண்ணுறாங்க. ஓகே, இப்போ நம்ம எக்ஸ்பென்சஸ் எழுதிக்கலாம்.
சாரி சேலரி எவ்வளோன்னு எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் இயர் போட்டுக்கோ. ஃபர்ஸ்ட் இயரில் அவங்க வாங்குகிற சேலரி எவ்வளோன்னா 15,000. அவங்க பண்ணுற எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ செலவு பண்ணுறாங்கன்னா 13,000 செலவு பண்ணுறாங்க. பேலன்ஸை சேவ் பண்ணுறாங்க. அப்படின்னா எவ்வளோ சேவ் பண்ணாங்கன்னா 2,000 சேவ் பண்ணுவாங்க. இது ஃபஸ்ட் இயர் ஃபுல்லாக ஒவ்வொரு மந்த்தும் ஜனவரி மாதம் 2,000, பிப்ரவரி மாதம் 2,000 இப்படின்னு சேவ் பண்ணிகிட்டே வராங்க. ஓகே, இப்போ செகண்ட் இயரில் பாரு அவங்களுக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா சேலரி 1,500 இன்க்ரீஸ் ஆகுது. அவங்களுக்கு ஏற்கனவே 15,000 சேலரி இருக்குது. அதில் 1,500 இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா அவங்களுடைய சேலரி என்னவாகும்னா 16,500 ஆகும் செகண்ட் இயர். ஓகே, எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ அதிகப்படுத்திக்கிறாங்கன்னா 900 அதிகமாக்கிக்கிறாங்க. அப்படின்னா எக்ஸ்பென்சஸ் ஏற்கனவே 13 பண்ணிட்டு இருக்காங்க, அதோட இன்னும் ஒரு 900 இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்படின்னா 13,900 எக்ஸ்பென்சஸ் செலவு பண்ணுவாங்க. பேலன்ஸை சேவ் பண்ணுறாங்க இல்லையா? இப்போ எவ்வளோ சேவ் பண்ணுவாங்கன்னா 2,600. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணினா 2,600 கிடைக்கும். அப்போ ஃபஸ்ட் இயர் ஃபுல்லாக 2,000 சேவ் பண்ணுறாங்க, செகண்ட் இயர் ஃபுல்லாக 2,600. இது அப்படியே கண்டினியூஸாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறதுனால இது வந்து ஏபியில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அவங்களுடைய சேவிங்ஸ் என்னன்னா ஃபஸ்ட் இயரில் 2,000, செகண்ட் இயரில் 2,600, தேர்ட் இயரில் 3,200ன்னு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா அவங்க எந்த இயரில், இது ஃபஸ்ட் இயரில் 2,000 சேவ் பண்ணுறாங்க, செகண்ட் இயரில் ஒவ்வொரு மந்த்தும் 2,600, தேர்ட் இயரில் ஒவ்வொரு மந்த்தும் 3,200, எந்த இயரில், இன் விச் இயர் அவங்க ஒவ்வொரு மந்த்தும் 20,000 சேவ் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அப்படின்னா இந்த ஏபியில் எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கும். இது 1, 2, 3 போட்டோன்னா இது எத்தனாவது நம்பர், ஹவு மெனி டேர்ம்ஸ். அப்போ n = கொஸ்டின் மார்க். n நீ கண்டுபிடிச்சின்னா போதும், சிம்பிள். n-க்கு ஃபார்முலா என்னன்னா ஏற்கனவே நமக்கு தெரியும், L - A/D + 1. இதுதான் ஃபார்முலா. n கண்டுபிடிக்கணும்னா, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கணும்னா இதில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது, எத்தனாவது இயர், ஹவு மெனி இயர்ஸ், அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தாங்கன்னா n கண்டுபிடிக்கணும். n-க்கு ஃபார்முலா என்னன்னா L - A/D + 1. இதில் L-ங்கிறது லாஸ்ட் டேர்ம் என்னென்னா 20,000. ஏங்கிறது ஃபஸ்ட்டு டேர்ம் என்னென்னா 2,000. டிங்கிறது ஒவ்வொரு மந்த்தும் இன்க்ரீஸ் ஆகிற அமௌண்ட். ஒவ்வொரு மந்த்தும் எவ்வளோ ருபீஸ் சேவ் பண்ணுறாங்கன்னா 600 சேவ் பண்ணுறாங்க. இது எல்லாத்தையும் இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். n = L 20,000, L minus 20,000 minus A 2,000 divided by D 600 plus 1, L minus A/D plus 1. 20,000 2,000 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 18,000 divided by 600 plus 1. இந்த 20க்கு 20 கேன்சல் ஆகிடும். 1 6 is 6, 3 6 are 18, 1 0க்கு 0. 30 plus 1. அப்போ எத்தனாவது இயரில் இருந்து அவங்க 20,000 சேவ் பண்ணுவாங்கன்னா 31st இயரில் 20,000 சேவ். ஓகே, அவ்வளோதான்.